அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. 28, 29, 30, 1 இந்த 4 நாட்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணமும் அழகர் ஊர்வலமும் வைகை ஆற்றில் அழகர் இறங்குவதும் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே அங்கே போய் நேரடியாக அதை பார்க்க முடியாது. நேரடியாக போய் பார்க்க தரிசனம் பண்ணால் இங்கே சூழ்நிலை சரியில்லாதவங்க வீட்டில் இந்த 3 நாட்களும் தொடர்ந்து மீனாட்சி அம்மனை நினைச்சோ மீனாட்சி அம்மன் போட்டாவை வச்சோ ஒரு சின்ன அகல் விளக்கில் மண் விளக்கில் நெய்தீபம் போட்டு குங்குமம் அம்மாவுக்கு பிரசாதமாக வச்சு அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் குங்குமம் கொடுங்க. ஏன்னா மதுரைக்கே அரசி மீனாட்சி குங்குமக்காரி அம்மா, குங்குமத்துக்குன்னே சிறப்பு பெற்றம்மா, மங்களத்துக்குன்னே சிறப்பு பெற்றம்மா. வீட்டில் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டிலும் மங்களங்கள் நடக்கட்டும். எல்லாம் நன்மைக்கே.